11th எத்திக்ஸ் பாடம் 7 புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. எத்தோ என்ற கிரேக்கச் சொல்லின் பொருள் வழக்கம், மரபு, இயல்பு, தன்மை. ஸோ எத்தோ அப்படின்னா வழக்கம் அப்படின்னு அர்த்தம். கீழ்காண்பனவற்றுள் உயர்நிலை அறிவியல் பிரிவை சாராததை தேர்ந்தெடுக. ஸோ அழகியல், அளவியல், அறவியல் மூணுமே உயர்நிலை அறிவியல் பிரிவை சேர்ந்தது. ஸோ உளவியல் மட்டும் சாராதது. ஆராய்ச்சியின் அடிப்படையில் தீர்வு காண்பது என்பது டேஷ் அறிவியல். உயர்நிலை, அழகியல், நேர்நிலை, சமூகவியல். ஸோ நேர்நிலை அறிவியல் அப்படின்றது சரியானது. கீழ்காண்பனவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. சமூகவியல் என்பது சமூகத்தை பற்றிய ஆய்வு, சரி. அறவியல் என்பது மனிதன் மனத்தை பற்றியது அப்படின்றது தவறானது. ஸோ அறவியல் என்பது மனித நடத்தையின் தரத்தை பற்றிய ஆய்வு. மானுடவியல் என்பது மனித இனத்தின் தோற்றம் வளர்ச்சி பற்றிய ஆய்வு, சரி. ஸோ உளவியல் என்பது இதுவும் தவறானது. உளவியல் என்பது மனித மனத்தை பற்றிய ஆய்வு அப்படின்றது தான் சரியானது. ஸோ 1, 3 சரியானவை. ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்யும்போது அது பழக்கச் செயல் ஆகிறது. கீழ்காண்பவனவற்றுள் தவறான கூற்றை சுட்டி காட்டுக. ஸோ இதில் நல்லொழுக்க நட்பண்பினை ஆய்வு செய்தவர் பில்லி கிரஹாம் அப்படின்றது தான் தவறானது. 7வது வினா தவறான கூற்றை சுட்டுக. ஸோ இதில் தவறானது பற்றுறுதி சுதந்திரம் என்பது மனிதன் தன் விருப்பத்தை கட்டுப்பாட்டுடன் இயக்குதல் அப்படின்றது தவறானது. ஸோ விருப்பத்தை கட்டுப்படுத்தாமல் இருக்கதான் பற்றுறுதி சுதந்திரம். அடுத்ததாக 8வது வினா மரபொழுக்க நிலைக்கு பொருத்தமில்லாத கூற்றை சுட்டுக. தனிமனித சிந்தனைகளும் செயல்பாடுகளும் ஏற்கப்படுகின்றன அப்படின்றது தவறானது. மித்த எல்லாமே சரியாக இருக்குது. 9வது வினா அறிவியலை அடிப்படையாக கொண்டதே தத்துவவியல் என்று கருதியவர் ஹெகல், வில்லியம் ஜேம்ஸ், கிரீன், ராஸ்டல். ஸோ ராஸ்டல் அப்படின்றதான் சரியானது. ஒரு சமூகத்தின் நல்வாழ்வுக்கும் பொது அமைதிக்கும் குறியீடாக அமைவது குடும்பம். ஸோ ஒரு சமூகத்தின் அடிப்படை அலகு குடும்பம்தான்.